வெல்கம் டு தமிழில் உயிரியல் 10ஆம் வகுப்பு அலகு 12 தாவர உள் அமைப்பியல் மற்றும் தாவர செயலியல். நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல ஒரு விதையில இலையோட தாவர உள்ளமைப்பை பத்தி பார்க்கலாம். ஸோ நமக்கு எடுத்துக்காட்டுல என்ன கொடுத்துருக்காங்க, புல் தாவரம் கொடுத்துருக்காங்க. புல் தாவரத்தோட உள்ளமைப்பை நுண்ணோக்கில பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா, வாங்க அடுத்த பேஜுக்கு 12.7 பாருங்க. நம்ம போன கிளாஸ்ல இரு விதையில இலை பார்த்தோம். அதுவும் இலைதான், இதுவும் இலைதான். ரெண்டுத்துக்குமே பாகங்கள் எப்படி இருக்கும்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். கவனிங்க, அந்த இலைக்கும் மேல்புறத்தோல் இருந்துச்சு, அதே மாதிரி இதுக்கும் மேல்புறத்தோல் கீழ்ப்புறத்தோல், அதே மாதிரி மேல் பக்கம் அடிப்பக்கம், இலையோட அடிப்பக்கம். அடுத்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு வித்தியாசம் என்னன்னா, மேல்புறத்தோல்லையும் கீழ்ப்புறத்தோல் ரெண்டுத்துலயுமே என்ன இருக்கும்னா கியூட்டிக்கல் லேயர் இருக்கும். நம்ம போன இலையில மேல்புறத்துல மட்டும்தான் கியூட்டிக்கல் பார்த்தோம், ஓகேவா. இது ரெண்டுத்துலயுமே என்ன இருக்கும்னா கியூட்டிக்கல் லேயர் இருக்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா இலை துளையானது மேல்புறத்துலயும் இருக்கும், கீழ்ப்புறத்துலயும் இருக்கும். இன்னொன்னு ஒரு வித்தியாசம் பாருங்க, இதுல புள்ளிஃபார்ம் செல்ஸ்கள் கொடுத்திருக்காங்க. அதாவது இலையோட மேல் பக்கத்துல உள்ள அந்த அடுக்குல ஒரு சில செல்கள் மட்டும், இந்த இடம் பாருங்க, ஒரு சில அடுக்குகள் மட்டும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய செல்களா தெரியுது. அந்த பெரிய பெரிய செல்களுக்கு என்ன பேருனா புள்ளிஃபார்ம் செல்கள் அப்படின்னு அதை சொல்லுவாங்க, ஓகேவா. இது முடிஞ்சிச்சு. நமக்கு மேல்புறத்தோலும் கீழ்ப்புறத்தோலும் எப்படி இருக்கு, நெருக்கமா இடைவெளி இல்லாம அமைஞ்சிருக்கு. அங்கங்க இலை துளைகள் இருக்கு, கியூட்டிக்கல் இருக்கு, ஓகேவா. அடுத்து பாருங்க, இலை இடை திசு. இலை இடை திசுனா ரெண்டு மேல்புறத்துக்கும் கீழ்ப்புறத்துக்கும் நடுவுல யார் இருக்காங்களோ அவங்கதான் இலை இடை திசு. போன கிளாஸ்ல அந்த இலைக்கு நடுவுல என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம், ஸ்பாஞ்சு பேரன் கைமா, இன்னொன்னு பாலிசெட் பேரன் கைமான்னு பார்த்தோமா. ஆனா அந்த இலையில பாலிசெட் பேரன் கைமா நீல வாக்குல நெருக்கமா வந்துச்சு இலையோட மேல் பக்கம், ஓகேவா. அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா ஸ்பாஞ்சு பேரன் கைமா தர்மாக்கோல் பால் மாதிரி அங்கங்கே அமைஞ்சிருந்துச்சு. ஆனா இதுல பாத்தீங்கன்னா பாலிசெட் பேரன் கைமாவும் ஸ்பாஞ்சு பேரன் கைமாவும் வேற வேற மாதிரி இருக்காது. எல்லாமே பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்னா ஒரே மாதிரி இருக்கும், ஓகேவா. அப்ப இதுல இல்லைன்னு கேட்டா இல்லைன்னு கிடையாது. இதுலயும் பாலிசெடும் ஸ்பாஞ்சு பேரன் கைமாவும் இருக்கு. ஆனா எல்லாமே எப்படி இருக்குன்னா பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கு. அதே மாதிரி ஒளிச்சேர்க்கை செய்யும், வாயு பரிமாற்றம் எல்லாம் பண்ணும், ஓகேவா. முடிஞ்சிச்சு. அடுத்தது பாருங்க, ஜைலம் ஜைலம் புளோயம். ஜைலம் புளோயம் பார்த்த உடனே நீங்க சொல்லலாம், ஓகேவா. ஒன்றிணைந்தவை, ஒருங்கமைந்தவை, மூடியவை. இதுல என்ன கிடையாது, கேம்பியம்லாம் எதுவுமே இல்லை. அதே மாதிரிதான் இதுலயும் ஜைலம் பாத்தீங்கன்னா இலையோட மேல் பக்கம் இருக்கு, புளோயம் பாத்தீங்கன்னா இலையோட கீழ்ப்பக்கமா இருக்கு. ஜைலம் புளோயம் நீங்க தண்டுல பார்த்த மாதிரி, தண்டுல நம்ம மண்டை மூடி வடிவம் பார்த்தோம்ல, வாஸ்குலர் கற்றைகள், அதே மாதிரிதான் எதிரையும் இருக்கு. ஒரு இடத்துல பெருசா இருக்கு, ஒரு இடத்துல எப்படி இருக்கு, சின்ன சின்னதா அங்கங்க எப்படி இருக்குன்னா செதறி கிடக்குற மாதிரி இருக்கு, ஓகேவா. அவ்வளவுதான் இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன். இப்ப நம்ம தியரிக்கு போயிடலாம் வாங்க. புறத்தோல். புறத்தோல்ல மேல் புறத்தோல் மற்றும் கீழ்ப்புறத்தோல் காணப்படுகிறது. என்ன செல்லால ஆயிருக்கு, பேரன் கைமா செல்களால் ஆனது, ஓகேவா. ரெண்டு புறத்தோல்லையுமே யார் இருக்கா, கியூட்டிக்கல் படலமும் இருக்கு, ஸ்டொமேட்டாவும் இருக்குன்னு படிச்சிருக்கோம், ஓகேவா. அடுத்தது மேல்புறத்துல மட்டும் ஒரு சில செல்கள் எப்படி இருந்துச்சுன்னா பெருசா இருந்துச்சு. அந்த செல்லுக்கு பேரு புள்ளிஃபார்ம் செல்கள் அப்படின்னு சொன்னோம், ஓகேவா. அடுத்து வாங்க, இலை இடை திசு எங்க இருக்குன்னு பார்த்தோம், மேல்புறத்தோலுக்கும் கீழ்ப்புறத்தோலுக்கும் இடையே இருக்கு. இதுல உள்ள ஒரு வார்த்தையை பாருங்க, தலதிசுன்னு கொடுத்திருக்காங்க. இந்த தலதிசுக்கு முன்னாடி நம்ம எங்க படிச்சிருக்கோம், இந்த ஒரு வித இலை தாவரத்தண்டுல படிச்சிருக்கோம், ஓகேவா. அடுத்தது அந்த இலை இடையில என்னென்ன செல்கள் இருக்கு, பாலிசெட் பேரன் கைமா, ஸ்பாஞ்சு பேரன் கைமா இருக்கு. ரெண்டுமே வேறுபாடின்றி ஒரே மாதிரி காணப்படுது, ஓகேவா. அடுத்தது வாங்க, வாஸ்குலார் கற்றைகள். வாஸ்குலார் கற்றைகள் நம்ம பார்த்த உடனே அழகா சொல்லிடலாம். அளவுல எப்படி இருக்கு, ஒரு இடத்துல சிறியதா இருக்கு, ஒரு இடத்துல பெருசா இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா வாஸ்குலார் கற்றை எப்படி இருக்கு, ஒன்றிணைந்தவை, ஒருங்கமைந்தவை, மூடியவை, ஓகேவா. அதுல ஜைலம் யார நோக்கி இருக்கு, மேல் பக்கம் பார்த்து இருக்கு. புளோயம் யார நோக்கி இருக்கு, கீழ்ப்பக்கம் பார்த்து இருக்கு, ஓகேவா. இப்ப அடுத்து வாங்க, ஒரு அட்டவணை கொடுத்திருக்காங்க. ரெண்டு இலைக்கும் உள்ள வித்தியாசங்கள் கொடுத்திருக்காங்க பாருங்க, வேறுபாடுகள் கொடுத்திருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் பாருங்க, மேல் கீழ் வேறுபாடு கொண்ட இலை. மேலையும் கீழையும் இலை பார்க்கறதுக்கு வேற மாதிரி இருக்கிறது இரு விதை இலை, ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி இருக்கிறது ஒரு விதை இலை, ஓகேவா. இன்னொரு எக்ஸாம்பிள், இன்னொரு வேறுபாடு என்ன கொடுத்திருக்காங்க, இலையிடை திசுவில் பாலிசெட் பேரன் கைமோ ஸ்பாஞ்சு பேரன் கைமோ வேற வேற மாதிரி தெரியும், ஓகேவா. அதே ஒரு விதை இலையா இருந்தா ரெண்டுமே பார்க்க எப்படி தெரியும், ஒரே மாதிரி தெரியும். இப்ப அடுத்தது வாங்க, 12.9. இதுக்கு முன்னாடி நம்ம தாவரத்தோட உள் அமைப்பியல் எல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. இப்ப அடுத்தது நம்ம தாவர செயலியல் பத்தி பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிறது என்ன கொடுத்திருக்காங்கன்னா கணிகங்கள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. தாவரங்கள் மற்றும் ஆல்காக்களின் கணிகங்கள் இரட்டை சவ்வினால் சூழப்பட்ட நுண்ணுறுப்புகள் ஆகும்.
இந்த கணிகங்கள் எதுக்கு பயன்படுதுன்னா உணவு உற்பத்தி மற்றும் சேமிப்பதில் ஈடுபடுகின்றன. இவை எத்தனை வகையா இருக்குன்னா 3 வகையா இருக்கு. அதாவது தாவரங்கள் பச்சை நிறமா காட்சியளிக்கிறதுக்கு காரணமே இந்த பசுங்கணிகங்கள் தான். இந்த பசுங்கணிகங்கள் இருக்கிறதுனாலதான் தாவரங்கள் என்ன கலரா இருக்கு? பச்சை நிறமா இருக்கு. அதால ஒளிச்சேர்க்கை செய்ய முடிகிறது. ஓகேவா? இந்த கணிகங்கள் என்ன பண்ணுதுன்னா உணவு உற்பத்தி பண்ணவும் அந்த உணவை சேமிச்சு வைக்கவும் ஹெல்ப் பண்ணுது. இது எத்தனை வகையான கணிகங்கள் இருக்கு பாருங்க? 3 வகையான கணிகங்கள் இருக்கு. அதுல முதல் பாருங்க, பசுங்கணிகம் குளோரோபிளாஸ்ட். குளோரோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா பச்சைன்னு அர்த்தம். பச்சை கலரா இருக்கிறது குளோரோபிளாஸ்ட். அது எங்கெல்லாம் இருக்கும்? தாவரங்கள்ல எங்கெல்லாம் பச்சை நிறமா இருக்கோ அங்கெல்லாம் என்ன பிளாஸ்ட் இருக்கு? குளோரோபிளாஸ்ட். ஓகேவா? அது பச்சை நிறமுடைய கணிகம். 2வது வண்ண கணிகம் குரோமோபிளாஸ்ட். குரோமோ அப்படின்னாலே கலர்ஃபுல்லுன்னு அர்த்தம். அப்ப கலர்ஃபுல்லா இருக்கிற இடத்துலதான் யார் இருப்பான்னா குரோமோபிளாஸ்ட் இருக்கும். எங்க தாவரத்துல கலர்ஃபுல்லா இருக்கும்? பூ பூக்கும் போது கலரா இருக்கும். தாவரம் துளிர் விடும்போது, மாமரம் எல்லாம் துளிர் விடும்போது பாத்திருக்கீங்களா? ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் ரெட்டா இருக்கும். தாவரம் துளிர் விடும்போது, பூ பூக்கும் போது, காய் பழமா மாறும் போது, இப்ப எலுமிச்சம்பழம் எல்லாம் எடுத்துக்கோங்க. காயா இருக்கும் போது பச்சையா இருக்கும். பழம் ஆயிடுச்சுன்னா மஞ்சள் நிறமா மாறிடும். மாம்பழம் எல்லாம் பாத்தீங்கன்னா மஞ்சள் ஆரஞ்சு நிறமா மாறி போயிடும். இலை பழுக்கும் போது பாத்தீங்கன்னா மஞ்சள் கலரா இருக்கும், ஆரஞ்சு கலரா இருக்கும். அந்த மாதிரி அந்த தாவரங்கள்ல எங்கெல்லாம் கலர்ஃபுல்லா இருக்கோ அங்கெல்லாம் யார் இருப்பான்னா குரோமோபிளாஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, வெளிர்கணிகம் லியூகோபிளாஸ்ட். லியூகோ அப்படின்னா வெள்ளை கலரு, ஒயிட்னு அர்த்தம். அது எங்கெல்லாம் இருக்கும்னா, அதாவது நிறமற்ற கணிகம் அப்படின்னு சொல்றாங்க. இது எங்க இருக்கும்னா வேர்கள்ல, கிழங்குகள் எல்லாம் என்ன இருக்கும்னா இந்த லியூகோபிளாஸ்ட் இருக்கும்.